வணக்கம் மேடம். வணக்கம் ஜி. இன்னைக்கு பாஜக சார்பாக பார்த்தீங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் சமக்கல்வி உரிமைக்காக கையெழுத்து இயக்கம் வந்துட்டு வாங்க சென்றிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா காவல்துறை தடுத்து நிறுத்தப்பட்டு அவர கைது செய்யும் அளவுக்கு வந்துட்டு போயிருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க மேடம்? முதல்ல இது வருந்தத்தக்க சமாச்சாரம். ஏன்னா, அவங்க ஒரு மேதகு ஆளுநரா தெலுங்கானா மாநிலத்திற்கும், அப்புறம் இணை மா ஒரு ஆளுநராக பாண்டிச்சேரி அந்த யூனியன் டெரிட்டரிக்கும் இருந்திருக்காங்க. அதாவது இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம், அதாவது பெரிய அளவில் ஒரு பதவியில் இருந்தவங்க. இப்போ அதுலேருந்து விட்டு மக்கள் சேவை செய்யணும்னு சொல்லி கீழே இறங்கி மக்களோட இணைஞ்சு வேலை பண்ணணுங்கிறதுக்கோசரம் இங்கே தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர வேணும், சாமானியர்களும் அந்த அரசு பள்ளிகளில் சமத்துவ கல்வி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இதை கொண்டு செல்வதற்கோசரம் ஒரு பணியில் இறங்குறாங்க. ஒரு பெண்மணியாக, படித்த பெண்மணி, ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்த பெண்மணி, அதையும் தாண்டி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச, ஏன்னா அவங்க நிர்வாக திறமையை செலுத்தாங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல கவர்னரா, இணை ஆளுநராக இருந்த பொழுது, லெப்டினன்ட் கவர்னராக இருந்த பொழுது நிர்வாகமும் அவங்க தான் பார்க்கணும் யூனியன் டெரிட்டரியில. அதனால அவங்களுக்கு அது எப்படி செய்யணுங்கிற ஒரு அந்த நாலேஜுங்கிற ஒரு புரிதல் உண்டு. அப்படிப்பட்டவங்க ஒரு வேலையை செய்யறச்ச மக்களுக்கு ஒரு கிளர்ச்சியோ அந்த இடத்துல அமைதியின்மையோ உருவாக்குறதுக்கான எந்த செயலையும் இறங்க மாட்டாங்கிறது நம்பர் 1. நம்பர் 2, ஒரு பெண்ணை ஒரு நடு ரோடுல கையாளும் பொழுது சாதாரண பெண்ணை ஒரு கையாளுறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. இப்படி அவங்கள மேன் ஹேண்ட்லிங்பாங்க. அதாவது ஒரு காவல்துறை எப்படின்னாக்க தன்னுடைய காவல்துறைங்கிற சட்ட விதிகளை மறந்து ஒரு ஏவுகணையாக செயல்பட வேண்டும், அது ஆளுங்கட்சியோட ஏவுகணையாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதான் இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ஒரு தாலிபான் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு முதலமைச்சருக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, சமத்துவம், ஈக்குவாலிட்டி, சம உரிமை, சமக்கல்வி, அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். 1967 கல்விக் கொள்கையை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்தி இன்னைக்கு சொல்றாரு 1967 அண்ணா அமர்ந்தார் தமிழகம் வளர்ந்ததுன்னு. அண்ணா அமர்ந்தார் கரெக்டு, ஆனா தமிழகம் வளர்ந்தது நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப மக்களுக்கு கருத்து என்ன தெரியுமா? அண்ணா அமர்ந்தார், ஒரு குடும்பம் வளர்ந்தது, தமிழகம் தேய்ந்தது. இதுதான் நிலைமை. இந்த தேய்ந்த நிலைமையை மேல்நிறுத்தி திருத்துவதற்கு தான் இன்னைக்கு ஒரு ஆளுநர் பதவியை தியாகம் செய்து மக்களுக்கு பணிபுரிய வந்த ஒரு பெண்மணியை கண்மையா ஒரு படித்து அவங்களும் என்ன ஒரு சுதந்திர போராட்ட குடும்பத்திலேருந்து வராங்க. அவங்களுடைய தந்தையார் சுதந்திர போராட்ட வீரர், எல்லாரும் அறிந்தவர், ஒரு பெரிய எழுத்தாளர், குமரி ஆனந்தனுடைய மகன்களை தாண்டி தனித்தன்மையாக தன்னுடைய செயல்பாடுகளில் திகழ்பவர். அவரை எப்படி நடத்துறாங்கிறது பாருங்க. இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்களுடைய பிரச்சனை என்ன? மக்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை செயல்படுத்துவதுதான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய கடமை. அதை செய்ய தவறி உங்கள் நினைப்பதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது அறிவிலிமைத்தனம், என அராஜகத்தனம், அகங்கார போக்கு, உச்சக்கட்டத்தின் என்ன சொல்றது, அதிகார வர்க்கம் வாங்கல, அந்த அதிகார வர்க்கமாக. இதனால என்ன வாங்க, அவங்க மக்களிடையே வெறுப்பை சேர்த்துப்பாங்க. ஒரு ஏழை மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும், அவர்களையும் ஒரு மேல் வர்க்க தட்டில் இருக்கிறவங்களோட சமநீதியாக பழக வைக்க வேண்டுங்கிற நல்ல எண்ணத்துல இறங்க பணி செய்ய வரவங்களை ஒரு காவல்துறை கையாண்டு என்ன குற்றம் புரிஞ்சாங்க? என்ன ட்ரக் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்களா? இல்ல மது குடிங்க சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்களா? இல்ல டைரக்ட் பிரின்சிபல்ஸ்னு ஒரு இறையாண்மையில் ஒன்று இருக்கு, அதுக்கு அதாவது நான் தேசியத்துக்கான கொள்கைக்கு பாலிசிக்கு எதிரான செயல்களை செயல்படும் போது தான் இந்த மாதிரி அரசுகள்லாம் நீங்க கொண்டு வரணும். இதனால நாட்டுக்கு நல்லது செய்து ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சாமானியர்கள் அரசு பள்ளியில எல்லா கல்வி தரமும் பெற வேண்டும். இன்னைக்கு நீட்டு எக்ஸாம் வச்சதுக்கு எதிர்த்தது திமுக, ரத்து செய்வ தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் குப்பை தொட்டியில போச்சு. அப்புறம் கடைசியில் இப்ப என்ன சொல்றாங்க? மத்திய அரசு காரணம். மத்திய அரசு என்ன காரணம்? இன்னைக்கு நான் கர்நாடகம் போன போது ஒரு வீட்டுல வேலை செய்யும் ஒரு பெண்மணி சொல்றா, என் பையன் இன்னைக்கு நீட்டுனால டாக்டர் ஆகிட்டான்னு சொல்றாங்க. அந்த பெண்மணியுடைய மாத வருமானம் 10,000 ரூபாய். ஒரு 10,000 பெண் சம்பாதிக்கும் ஒரு பெண், கணவனால் கைவிட்டப்பட்ட பெண் தன்னுடைய மகனை ஒரு மருத்துவர் ஆக்கிறாருங்கிற காரணம் நீட்டுங்கிற சாமானியருக்கான கல்வி கொடுத்தது. அதே மாதிரியாதான் இந்த சாமானியருக்கான கல்வி கொடுக்கறான விஷயத்துல அவங்க ஒரு பெண்மணி இறங்குறாங்க. மக்களுக்கு புரிதலை உண்டாக்கணும், இது தவறு நடக்குது, இது திசை திருப்பு செயலை ஒரு நிர்வாகம் செய்யுதுன்னு சொல்றது அரசு பள்ளிகளுக்கான என்ன கெடுதல் நடந்ததுங்க? உடனே போராட்டம் நடந்ததா? இல்ல மக்கள்லாம் அவங்கள என்னங்க தொந்தரவு பண்றீங்க, என்னங்க வேலைக்கு போகணுங்க அப்படிலாம் ஏதாவது சொன்னாங்கடா? எங்களுக்கு நியூஸ் இருக்கான்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது போலீஸ்க்கு சொல்ல முடியுமா?
இல்ல இது மாதிரி அனுமதியின்றி தான் தமிழிசை சவுந்தரராஜன் கையெழுத்து வாங்க போனதா தானே காவல்துறை தரப்புல இருந்து தெரிவிக்கிறாங்களா மேடம்? அனுமதி ஒரு இந்த இடத்துல தான் சகோதரரை உங்களுக்கு சொல்ல வேண்டியது, இது இந்திய நாடு, இந்திய குடியுரிமை சட்டம் கொடுத்திருக்கு. அதுல அவங்க இந்தியங்கிற பிரஜை, இந்திய பிரஜைக்கு இறையாண்மையில எந்த இடத்துல வேணா நகர்ந்து போகலாம், யாருடைய வேணா பேசலாம், யாருடைய வேணா தன்னுடைய கருத்தை தெரிவிக்கலாம். கருத்தை தெரிவிக்கும் போது அதை எதிர்கொள்ளும் மக்கள் தான் எடுத்துக்கலாம், விட்டுடலாம், அது அவங்களுடைய இஷ்டம். அப்படிங்கிறது தான் இறையாண்மை கொடுத்திருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை. அதை செய்யும் பொழுது காவல்துறையில பர்மிஷன் இருக்கு. காவல்துறை பர்மிஷன் வேணும்னாக்க என்னத்துக்கு அர்த்தம்? அதாவது ஒரு ப்ராபகண்டா எலெக்ஷன் பண்றாங்களா? இல்ல இதே நான் கேட்கிறேன், இதே திமுக பேரணி நடக்கும் போதும் தனக்கு உடனே 2 நாள்ல பர்மிஷன் கொடுத்தத இங்க பாஜகவானது உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும் அரசாங்கம் சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்தது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? கையெழுத்து இயக்கம் வரும்போது வட இந்தியர்கள் ஏன் தமிழை கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் கேள்வி கேளுங்க. அப்ப முதலமைச்சரை கைது செய்யலாமா? ஒரு துர்ச்செயலை செய்யறாருல, ஒரு கிளர்ச்சி உண்டாக்குவதா பேசியிருக்கிறாரு. அப்ப முதலமைச்சரை என்ன செய்யலாம்? இதற்கான முடிவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்ப நம்ம ஹைகோர்ட்ல போட்டு ஒரு டைரக்ஷன் வாங்கலாமா? இது வெறுப்பூட்டும் செயல் இல்லையா? அப்ப பிரிவினைவாதத்தை கொண்டு வருகிறாரா வட இந்தியர்கள் தமிழர்கள் என்று பிரிவினைவாதம் செய்கிறாரா? இது கிளர்ச்சி உண்டாக்காதா? அப்ப 154 ஐபிசியில வராதா? அப்ப அவர்களை கைது செய்ய வேண்டாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மன்னராட்சி, குடியரசு ஆட்சி இல்ல தமிழகத்துல, மன்னராட்சி. நான் மன்னன், என்னுடைய மகன் இளைய இளவரசர், இதுதான் எங்களுடைய ராஜ்யம், நீங்க மக்கள் இப்படிதான் இருக்க வேண்டும். இதை தாண்டி வருவீர்களானால் உங்கள் மீது எங்களது காவல்ங்கிற ஒரு அம்பு அம்பு இல்ல, ஒரு கன் கன் ஷூட்டிங் மாதிரி ஏவுவோம். அதனால் அடங்கி ஒடங்கி வீட்டுல இருங்க, இதை மீறி நடக்கக்கூடாது என்று சொன்னால் இது ஜனநாயக ஆட்சியா? ஏத்துப்பீங்களா தம்பி? சொல்லுங்க. ஜனநாயகமா இது? இது அராஜகம், சர்வாதிகாரம், சர்வாதிகாரத்தின் உச்சகட்டம். எல்லாருக்கும் எல்லாம் என் கொள்கைகளை நான் கொண்டு போய் சேர்க்கிறேன், நீங்க உங்க கொள்கைகளை எதிர்மறை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. மக்கள் எதுவோ நல்லது எடுத்துட்டு போறாங்க, நல்லதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க தடுக்கிறது ஏன்? அதுல சுயலாபம். பாஜக மக்களிடம் கொண்டு போய் செல்வதற்கு தடை போடுவது ஏன்? தடை போடுவது ஏன்? அதான் எங்களுடைய கேள்வி. தடை போடுவதனுடைய காரணம் சட்ட ரீதியாக சொல்றோம். இத மனித உரிமை மீறல். ஒரு பெண்ணை ரோடுல அசிங்கப்படுத்துறது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லயும் வரும். இதையும் தாண்டி பெண்ணை எப்படி கையாளுவது என்று இருக்கு. ஒரு பெண்மணியை சுத்தி இவ்வளவு காவலர்கள் சுத்தி நிற்கிறாங்க, அதாவது அவங்களுடைய மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. அது என்ன அர்த்தம்? கன்ஃபைன் டு ஒரு அடைப்பு செயல்முறை, ஒரு சிறை அடைப்பு மாதிரி. ரோடுல ஒரு சிறை அடைப்பு நடந்திருக்கு. அது சிறை அடைப்புனாக்க அவங்களுடைய மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன அர்த்தம்? அது இந்த இந்திய இறையாண்மையில கொடுத்துக்கல லிபர்ட்டி டு ஸ்பீக், லிபர்ட்டி டு வாக் அப்படிங்கிற தடை இல்லாம கொடுத்துக்கிற எல்லாருடைய அவங்களுடைய அடிப்படை உரிமை எமர்ஜென்சி மாதிரி சுத்தி நிறுத்திருக்காங்க. கண் திறந்து பாக்குறாங்க. எங்களுக்கு உதவி செய்த வந்தவங்களை நீங்க இப்படி பண்றீங்களான்னு. அடுத்து இப்ப அரசாங்கமே மக்களை கிளறி விடுறாங்க. இப்ப போராட்டத்தை சாமானிய மக்கள் தொடங்கினாக்க அரசாங்கம் என்ன செய்யும்? நாட்டில அமைதியின்மையை உருவாக்குறது யாரு? ஆளுங்கட்சியை. இதனால தான் நாங்க என்ன சொல்றோம், இது வன்மையாக கண்டிக்கிறோம். அதுவும் தாண்டி இதற்கான பிரதிபலனை திமுக இந்த தேர்தலில் சந்திக்கும். மடைமாற்றம் செய்யும் மக்களுடைய பிரச்சனைகளை இன்னைக்கு பார்க்கலங்கிறதுனால ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது எதிர்வினைகள் அதிகமாக தொடர்ந்து கொண்டே வருகிறது. வேங்கை வாசல் போன்ற விஷயங்கள்லாம் தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சாமானியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உச்சக்கட்ட பதவியில் இருந்த ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு நடக்குது அப்படின்னா இந்த அராஜகத்தை நிச்சயமா கண்டிப்பாக நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையம் கட்டாயம் கையில் எடுக்கும். இப்பதான் பாத்தீங்கன்னா. நன்றி மேடம். ஓகே, நன்றி, வணக்கம்.